இந்த நேரத்துக்கு நம்மள மூவின் எதுக்கு கூப்பிட்டுருக்கான்னு தெரியலடி. இப்ப போய் அவளை பார்த்து பேசலாம். எதுக்கு இந்த நேரத்துக்கு கூப்பிட்டேன் மோகினி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதுன்னு அவளுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு வரலாண்டி. இல்லன்னா அவ நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாடி. உனக்கும் அவளுக்கும் சண்டைனா நீங்க ரெண்டு பேரும் தாண்டி பேசி தீர்த்துக்கணும். நடுவுல எல்லாம் இழுக்க கூடாதடி. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுடி. நான் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. இனிமே உன் தங்கச்சி கிட்ட சொல்லி இத பார்க்கவே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறி. மோகினி, மோகினி எங்க இருக்க மோகினி? எங்களை வர சொல்லிட்டு நீ எங்க போயிட்ட மோகினி? சீக்கிரம் வா மோகினி. உன்கிட்ட பேசிட்டு நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். இல்லைன்னா அப்பாவும் அம்மாவும் என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க மோகினி. ஏண்டி மோகினி, நீயும் உங்க அக்காவும் விளையாடணும்னா என்னை எடி நடுவுல கூப்பிட்டுக்கிறீங்க? என்ன விட்டுருக்கடி. எதுக்காக கூப்பிட்டு சீக்கிரமா சொல்லிடி. நான் வெளில போனேன்டி. எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்காக வெயிட் பண்றாடி. மோகினி, இந்த மாதிரி அப்பப்ப கூப்பிட்டீங்கன்னா எங்களால வர முடியாது மோகினி. என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு மோகினி. இந்த நேரத்துல வேற நாங்க ரெண்டு பேரும் காணோம்னு நம்ம அப்பா அம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்க மோகினி. நீ சீக்கிரமா எதுக்கு வர சொன்னியோ அந்த விஷயத்த சொல்ல, நாங்க கிளம்புறோம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. ஏன்னா வீட்டுல தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். மாயா, மாயா, என்னை கொலை பண்ண மந்திரவாதி இந்த வீட்டுக்கிட்டே தான் இருக்கான். அவன் என்னை இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கான். மாயா, எல்லா குழந்தைங்களையும் எங்கே கூப்பிட்டுட்டு வந்து பலி கொடுக்கறது தான் அவனுடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அவன்கிட்ட இருந்து எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய ஆசை. அவனை தடுத்து நிறுத்துங்க. இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே அவன் சாகடிச்சு ஒரு வழி பண்ணிடுவான்.